அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியா, சாஃப்ட்டா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்காக ஃபர்ஸ்ட்டு நாம ஜீரா காய்ச்சி எடுத்துடலாம். இதுக்காக ஒரு பேன்ல நான் ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன். 2 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி இதில ஊத்திக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இதில கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அந்த அளவுக்கு பாயில் ஆனா போதும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு பேன்ல ஒரு 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இதில ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். இது போட்டா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். ஸோ, இத ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில போட்டு எந்த லம்ஸும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இந்த மாவு, இந்த பால் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. 5 to 10 மினிட்ஸில் கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லைட்டாக இது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி எந்த வெடிப்பும் இல்லாமல் ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. உங்ககிட்ட ஃப்ரை பண்ணுற இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த பாலில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணோன்னு இல்லை. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா குலாப் ஜாம்லாம் பண்ணுவோம்ல, பால் மாதிரி அந்த மாதிரி ஷேப்பு, சிலிண்டர் ஷேப் அந்த மாதிரி ஷேப் கூட நம்ம கொடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் இது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் போட்டுக்குங்க. அது நல்லா ஹீட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒன்று ஒன்றா போடுங்க. பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை போட்டுக்குங்க. ஒன் சைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குங்க. நீங்கள் ஷேப் கொடுக்கும்போது அந்த ப்ரெஸ் கொடுத்தோம்ல அந்த கரண்டியை வச்சு அதை 2 பக்கமும் கொடுங்க. நான் ஒன் சைடு தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு சைடு பாருங்கள் எனக்கு ப்ளைனாக வந்திருக்கு. நீங்கள் 2 சைடும் கொடுங்க, நல்லா வரும். 2 சைடும் அந்த டிசைனோட. இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம ஜீரா காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக இப்படி மேலே எடுத்து விடுங்க. இது ஒரு 1 hour to 2 hour அப்படியே இருக்கட்டும். அப்போ நல்லா ஊறி நல்லா இருக்கும். நான் சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச எல்லாத்தையும் அந்த ஜீராவில் போட்டுருங்க. போட்டுட்டு 1 நாள் இல்லைனா 2 hour அப்படியே வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நான் 1 hour கழிச்சு எடுத்துட்டேன். 2-3 hours கூட வைக்கலாம். ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட குலாப் ஜாம்லாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கோதுமை மாவில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டாக, ஜூஸியாக இந்த ஸ்வீட் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இது ஈஸியாக தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சூப்பராக வரும் இது. எப்பயுமே நார்மலாக நம்ம கோதுமை வச்சு சப்பாத்தி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.